இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வாங்க மேடம். வா வாங்க. வாமா ஜான்சி. எப்படி இருக்க? ஆமா, உங்க தலையில என்ன காயம்? அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதான் லைட்டா தலையில அடிபட்டுருச்சு. அம்மா தாமரை, தண்ணி கொடு. சரிங்கம்மா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கோம்மா. ராணி, நீ இப்படி வாயும் வயிறுமா இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாம போயிடுச்சுமா. என்னாச்சியா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமாம்மா, எங்களுக்கு மட்டும் ஏன் கடவுள் பிரச்சனை மேல பிரச்சனையை கொடுக்கறாருன்னு தான் தெரியல. இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அதான் நம்பூதிரி ஐயா கூட இருக்காரே, அவரு எல்லாத்தையுமே சரியா பார்த்துப்பாரு. ராணியும் சித்தார்த்தும் குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா 100 வருஷம் நல்லா இருப்பாங்க. ரொம்ப நன்றி மேடம். நீங்க சொன்னது அந்த ஆத்தாவே எனக்கு சொன்ன மாதிரி ஆறுதலா இருக்குது மேடம். எல்லாமே சரியாயிடும் ராணி. கடவுள் உனக்கு நல்லது பண்ணாம வேற யாருக்கு நல்லது பண்ண போறாரு? ஐயா, அப்புறம் நீங்க எல்லாம் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா சொல்லு. அது என்ன மேடம் உதவி அதுன்னு சொல்றீங்க? இது எங்க கடமை மேடம். எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நீங்க எங்களுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. நாங்க இத கூட பண்ண மாட்டோமா? அப்பா, ஜான்சி மேடத்துக்கு அடிபட்டு இருக்கிற இந்த நேரத்துல வீட்டுல ஏதோ ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கான். ஹோட்டல்ல தங்க போறேன்னு போய்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வற்புறுத்தி நம்ம வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஐயோ, நல்ல காரியம் பண்ண பத்து. அம்மா ஜான்சி, இது உங்க வீடு மாதிரி. நீங்க எவ்வளவு நாள் வேணும்னாலும் தங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. என்ன மேடம் நீங்க நன்றி எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க? நாங்க உங்களுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சா காலம் பூரா சொல்லினே தான் இருக்கணும். என்னக்கா இது? எல்லா பக்கத்துல இருந்து நம்மள தாக்குறாங்களே. அத்தை, இந்த ஜான்சி ராணி கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டா என்னத்த பண்றது? அவ ராணி கிட்ட சொன்னா என்ன ஆக போகுது? எல்லாத்தையும் நிரூபிக்க ஆதாரம் வேணும் தமன்னா. அவகிட்ட இருந்த அந்த ஒரு ஆதாரமும் ஆக்சிடென்ட்டோட போயிடுச்சு. இப்ப ஜான்சி வெறும் பல்ல புடுங்கின பாம்பு. அக்கா, அவ நம்ம வீட்டுல தங்கறது கூட ஏதாவது பிளானா இருக்குமோ? கண்டிப்பா பிளானா தான் இருக்கும். என்னதான் பல்ல புடுங்கினாலும் பாம்பு பாம்பு தானே. அவ போலீஸ்காரி. தொலைச்ச ஆதாரத்தை உருவாக்குறோன்னு அவளுக்கு தெரியும். அதுக்காக கூட இங்க வந்திருப்பா. அதனால இனிமே நாம ரொம்ப உஷாரா இருக்கணும். அந்த எச்சினிக்கு போன் போட்டாலும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, எல்லா பிரச்சனையும் வந்து ஒட்டு மொத்தமா கழுத்து நெருக்கிது அத்தை. தமன்னா, முதல்ல இந்த ராணி கதையை முடிப்போம். அக்கா, அதுக்கு எச்சினிய பார்க்கணுமே. அவ போன் தான் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அவ எங்க இருப்பா? அந்த சுடுகாட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுல ஏதாவது பூஜை பண்ணிட்டு இருப்பா. வாங்க, அவளை போய் நேர்ல சந்திச்சுட்டு வரலாம். என்னது காட்டுக்கா? என்னையா இப்ப எதுக்கு உதறீங்க? வாங்க. சரிக்கா, நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? வாங்க வாங்க. என்னக்கா? என்னையா கீழே அத்தனை பேர் இருக்காங்க, போனா மாட்டிக்க மாட்டோம். ஆமா, மாட்டிப்போம். போய் முட்டு பின் வாசல் வழியா வாங்க. சரிக்கா, வாங்க வாங்க வாங்க. அம்மா ராணி, அவங்க ரெஸ்ட் சரி. எடுக்கட்டும். முதல்ல ஒரு ரூமுக்கு கூட்டி பெட்டி எடுத்துக்கோ ஜான்சி. வாங்க மேடம். சரி. சரிங்க, நான் வரேன். நீங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். தைரியமா இருங்க. நான் வரேன் பத்மநாபன். சரிங்க.
சொன்னா இப்போ கூட ஒண்ணும் கெட்டு போயிடல. அவனை போய் தொந்தரவு பண்ணா நம்ம 3 பேரோட மண்ட ஓட்டலையும் ஓட்டைய போட்டு மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சிருவானு பயமா இருக்கு. போயிடலாங்கா. அவன் ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறதுக்கு நம்ம என்ன சர்பத்தா? வாயா பேசாம. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். வாங்க போய் கேக்கலாம். ஐயோ வாங்க. தமனா அக்கா அக்கா, அவன் மூஞ்சிய பார்த்தாலே பயமா நீ இருக்குக்கா. கூட தான் மூஞ்சி ஃபுல்லா மீச வச்சிருக்க. ஆனா அப்படி தொட நடுங்கியா இருக்கே. வாயா. ஐயோ அத்தை வாங்க வாங்க. வர அகோரி சாமி, ஐயோ அம்மா, உங்க யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நான் இப்படி மாறி இருக்கேன். என்ன சொல்றான்? என்ன தமனா, அந்த பொம்மி நம்மள பழி வாங்குற விஷயம் எப்படி இந்த அகோரிக்கு தெரிஞ்சது? அதான் அத்தை எனக்கு புரியல. கேளுங்க. ஆமா சாமி, எங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப ஏடாகுணமா வித்தியாசமான சிரிக்கிறேன். அம்மா, உண்மையாவே உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? என்ன மறந்துட்டீங்களா? தமனா, உனக்கு கூடயா என்ன அடையாளம் தெரியல? அம்மா, இவங்க 2 பேருக்கு தெரியல கூட பரவாயில்ல. 10 மாசம் உன் வயித்துல என்ன சுமந்து பெத்த தாய் நீ. உனக்கு கூட என்ன அடையாளம் தெரியல? அத்தை இது நம்ம மனோ அத்தை.